சாதி மறுப்பு திருமணங்கள் இதற்குள் நடந்திருக்கின்றன, மத மறுப்பு திருமணங்களும் இதற்குள் நடந்திருக்கின்றன. அனைத்துக்கும் திருக்குறள் அடிப்படையாக இருக்கிறது. திருக்குறளுடைய அந்த வாழ்வியல் கருத்துக்களை மணமக்களுக்கும் அந்த மன நிகழ்வுக்கு வந்திருக்கின்ற அனைவரும் புரிந்து கொள்ளும் வண்ணமாக அதனுடைய செய்திகளை வைத்துக்கொண்டு, தமிழ் படிச்சா வேலை கிடைக்காதுங்க, தமிழ் படிச்சா நம்ம எதுக்கு ஆக மாட்டோங்க, இப்படி ஒரு விதை இருக்குது. இப்படி சொல்றவங்களே தாய்மொழி வழியில படிக்காத எந்த குழந்தையும் சுயமாக சிந்திக்கின்ற தாய்மொழி வழியில கல்வியில தான் உலக நாடுகள் வல்லரசுகளாக ஆகியிருக்கின்றன என்பதற்கு ஜப்பான் அடையாளம், பிரான்ஸ் அடையாளம், சீனா அடையாளம். ஏன் நம்ம மட்டும் பிற மொழியை கலந்து பேசுறோம்? அனைவருக்கும் இனிய வணக்கம். திருக்குறள் திருமணம் அப்படின்னு சொல்றது ஏறக்குறைய மரபு வழி தமிழ் திருமணம். அது இந்த திருமண உருவாக்க முறை அப்படின்னா என்னுடைய ஆசான் செந்தமிழந்தனர் இளங்குமரனார் அவர்கிட்ட இருந்து நான் முறையாக கற்றுக்கொண்ட செய்தி. திருக்குறள் பொதுவா இன்னைக்கு இருக்கிற திருமணங்கள்லாம் எப்படி நடக்குதுன்னா, வேள்வி கட்டாயமாக வேள்வி இருக்கும். அந்த மணமக்களை வாழ்த்துவது, பெற்றோர்களை வாழ்த்துறது அப்படிங்கிற செய்தி கூட நம்ம தாய்மொழியான தமிழ்ல இருக்காது. அது தொடர்பான மந்திரங்களை சொல்லுகின்ற பொழுது யாருக்கும் அந்த மந்திரம் விளங்குதா விளங்கலையா அப்படின்னு தெரியாது. ஆனால் திருக்குறளை பொறுத்தமட்டில், திருக்குறள் திருமணத்தை பொறுத்தமட்டில் ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த சங்க இலக்கியங்களில் இருந்த செய்தியை எடுத்துக்கொண்டு அதன் தொடர்ச்சியாக அந்த மரபு வழி திருமணத்தை மீட்டெடுக்கும் ஒரு ஒரு முயற்சி தான் அந்த திருக்குறள் திருமணம் அப்படிங்கிறது. இது தொடர்ந்து ஏறக்குறைய ஒரு 400க்கு மேற்பட்ட திருமண நிகழ்வுல இதை நடத்தியிருக்கிறோம். பொதுவா திருக்குறள்னாலே தெரியும், எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். அது சாதி, மதம், மொழி, இனம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கடந்த உலக பொதுமறையாக இருக்கிறது. எனவே இந்த திருமணம் தொடர்பாக இது சாதி மறுப்பு திருமணங்கள் இதற்குள் நடந்திருக்கின்றன, மத மறுப்பு திருமணங்களும் இதற்குள் நடந்திருக்கின்றன. அனைத்துக்கும் திருக்குறள் அடிப்படையாக இருக்கிறது. திருக்குறளுடைய அந்த வாழ்வியல் கருத்துக்களை மணமக்களுக்கும் அந்த மன நிகழ்வுக்கு வந்திருக்கின்ற அனைவரும் புரிந்து கொள்ளும் வண்ணமாக அதனுடைய செய்திகளை வைத்துக்கொண்டு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த மண்ணில் தமிழருடைய மரபு வழியான திருமணம் எப்படியெல்லாம் நடந்தது என்பதை தற்பொழுது மணமக்களுக்கு நடத்துவதன் மூலமாக இந்த பண்டைய மரபை மீட்டுருவாக்கம் செய்கின்ற நிலையை தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வர்றோம். பொதுவா நான் எழுதின நூல் அப்படின்னா ஒரு 13 நூல் நான் எழுதியிருக்கிறேன். இந்த 13 புத்தகத்துல திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்கிறேன். அது ஒண்ணு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, தமிழ் செம்மொழி தகுதி வரலாறு அப்படிங்கிற ஒரு நூல் இது பண்ணிருக்கேன். இதை தாண்டி திருக்குறள்ல காமத்துப்பால்னா ஏதோ படிக்க கூடாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பல பேர் அதை விட்டுட்டு போயிடுவாங்க. பெரிய பெரிய அறிஞர்கள் கூட அதை விட்டுட்டு போற நிலை இருக்குது. ஆனா திருக்குறள் காமத்துப்பாலை முறையாக அதை மாணவ மாணவிகள் படிக்கின்ற காலத்திலேயே அவங்களுக்கு சொல்லி கொடுத்தா, இப்ப எல்லாம் நீதிமன்றங்கள்ல நிறைய மனமுறிவு வழக்கு, விவாகரத்துல சொல்லுவோம் இல்லையா, இந்த மனமுறிவு வழக்கு வாழ்க்கையில வரவே வராது. அப்படி வராமல் பார்த்து கொள்வதற்கான அத்தனை அடிப்படை கூறுகளும் இந்த திருக்குறள் காமத்துப்பாலில் இருக்கின்றன என்ற நிலையில் அதை உளவியல் நூலாக ஆய்வு செய்திருக்கிறேன். இது ஒரு 13 நூல்கள் இப்படி இருக்கு. இது மையை தமிழ் சங்கம், நற்றமிழ் புலனம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உலக தமிழ் கூடல் இணையவழி நிகழ்வாக ஏறக்குறைய 1200 நேரலை நிகழ்வுகளை நடத்தி இருக்கிறோம். இதுவரைக்கும் 1200 நிகழ்வுகள் நடத்தியவங்க இருப்பாங்க. அத்தனையும் நேரலையாக, குறிப்பாக இந்த மையை தமிழ் சங்கத்தின் வழியாக இப்படி பண்ண முடியுமா, ஒரு தமிழ் அமைப்பு இப்படி 1200 நேரலைகளை நடத்த முடியுமானா நடத்த முடியும் அப்படிங்கிறதுக்கு சான்றாக இதை நடத்தியிருக்கிறோம். இல்ல தமிழ் தொடர்பான பணிகள் அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, உலகத்திலேயே முதன்முறையாக தொல்காப்பியத்தை முற்றோதல் செய்வதற்கு வழிகாட்டியாக இருந்தது இந்த தமிழ் சங்கம் தான். இப்ப நம்ம இருந்திருக்கிறோம். அது மிகச் சிறந்த அளவில் பாராட்டப்பட்டு தமிழ்நாட்டு முதலமைச்சரினுடைய விருந்தினராகவும் தங்க வைத்து ஊக்கப்படுத்தினாங்க. அந்த செயலை உறுதுணையாக இருந்து எமக்கு செஞ்சவங்க அப்படின்னா ஒரு இரட்டை குழந்தைகள், சாலினி சாமணி. அதுக்கு பயிற்றுனரா அவங்க அம்மாவே ஜெயமணி அப்படின்னு வாய்ச்சாங்க. இது மாதிரி சிலப்பதிகார முற்றோதலுக்கு கண்காணிப்பாளராக இருந்திருக்கிறோம்.
ஒரு 100க்கு மேற்பட்ட திருக்குறள் திறன் போட்டிகளை நடத்தி இருக்கிறோம். பன்னாட்டு திருக்குறள் திறன் போட்டிகளை நடத்தி இருக்கிறோம். மாணவர்களுக்கான தூய தமிழ் பேச்சு போட்டிகளை நடத்தி இருக்கிறோம். இப்படி பாத்தீங்கன்னா 100க்கும் மேற்பட்ட திருக்குறள் மாணவிகளை உருவாக்கி இருக்கிறோம். இதையெல்லாம் தாண்டி இந்த இளைஞர்கள் தொடர்ச்சியாக இந்த மொழியை, இந்த இலக்கியங்களை தங்களுடைய வாழ்வியலில் கடைபிடிப்பதன் மூலமாக ஒரு மிகச்சிறந்த பண்பாடு உள்ளவர்களாக, நாகரிகம் உள்ளவர்களாக விளங்குவார்கள் என்ற நிலையின் அடிப்படையை அந்த இலக்கியங்கள் மூலமாக தொடர்ச்சியாக தமிழ் பணியாக செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு பட்டுக்கோட்டை பாட்டு இருக்கு. திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிக்கொண்டே இருக்குது, அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குதுன்னு சொல்லுவாங்க. பிறமொழி கலப்பு என்பது தேவையில்லை என்று கருதுகிறேன். எந்த ஒரு மொழியில சொல்லுக்கு பஞ்சமோ அந்த மொழியில தான் கலப்பு தேவை. தமிழ் மொழியில பொறுத்தளவுக்கு சொல்லுக்கு பஞ்சமே கிடையாது. பொதுவா தாய்மொழி வழியில கல்வியில தான் உலக நாடுகள் வல்லரசுகளாக ஆகியிருக்கின்றன என்பதற்கு ஜப்பான் அடையாளம், பிரான்ஸ் அடையாளம், சீனா அடையாளம். ஏன் நம்ம மட்டும் பிற மொழியை கலந்து பேசுறோம் அப்படின்னா, ஆளும் ஆட்சியாளர்கள் சட்டம் போட்டு இருக்கிறார்களே தவிர அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான கடுமையான நடவடிக்கைகள் இல்லை அப்படின்னு தான் அதை பார்க்கிறோம். நடவடிக்கைகளின் மூலமாகத்தான் இதை எடுக்க முடியும். இன்னும் பார்த்தோம்னா ஒரு ஒரு பெரிய, அது எப்படி சிந்திக்க கூடாதோ அப்படியான ஒரு சிந்தனை இந்த மண்ணில் விதைக்கப்பட்டிருக்குது. அந்த சிந்தனை என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழ் படிச்சா வேலை கிடைக்காதுங்க, தமிழ் படிச்சா நம்ம எதுக்கு ஆக மாட்டோங்க, இப்படி ஒரு விதை இருக்குது. இப்படி சொல்றவங்களே தமிழ் படிச்சு அரசு பணியாளராக வந்திருப்பவர்கள் என்பதை அவங்களே உணர மறந்திருக்கிறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த மட்டில் அரசு பணிக்கு செல்லணும் அப்படின்னா, அரசு பணிக்கு போகணும்னா தமிழ்ல அந்த தேர்ச்சி பெற்றால் தான் அடுத்த கட்ட தேர்வுக்கே போக முடியும் அப்படிங்கிற கட்டாயம் இருக்கு. இத அடிப்படையிலிருந்து ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ளணும். புரிந்து கொள்ற நிலைய அரசு உருவாக்கணும், மக்களும் அதை சரியாக புரிஞ்சுக்கிட்டு நடக்கணும். தாய்மொழி வழியில படிக்காத எந்த குழந்தையும் சுயமாக சிந்திக்கின்ற தன்மையை இழந்துவிடும். இது தேசத்தந்தை மகாத்மா காந்தியுடைய கருத்து. இதை தாண்டி ஒரு குழந்தை தன்னுடைய பிறப்பதற்கு முன்பாக வயிற்றுல இருக்கின்ற பொழுது அம்மாவுடைய அந்த சிந்தனைகளைத்தான் உள்வாங்குது அப்படின்னு ஜப்பான்ல இருக்கிற நரம்பியல் நிபுணர் ஜான் ஹான் அப்படிங்கிறவரு ஆய்வு பூர்வமாக வெளியிட்ட செய்தி. இவ்வளவும் தாய்மொழி தொடர்பாக சொல்லிக்கிட்டு இருக்கிறப்ப நாம மட்டும் தாய்மொழி படிச்சா எதுக்கு ஆகாதுன்னு சொல்றது, அது எப்படி? அது அறிவீனமும் அறியாமையும் இல்லையா? இப்படி எதிர்கேள்வியாக நம்ம வைக்க வேண்டியது இருக்கிறது. இந்த இலக்கியங்களை, தமிழை மக்களுக்கு கடத்துவதற்கு இது ஒரு நிலை. பொதுவாக ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டிலேயே முதலாக வாசிக்கலாம் வாங்க என்ற ஒரு நிகழ்வை ஏற்படுத்தியது இந்த தேனி மாவட்டம் தான். அன்னைக்கு எங்களுக்கு அந்தோணிராஜ் ஐயா துணையாக இருந்தாங்க, கார்த்திக் அவங்க துணையாக இருந்தாங்க. இந்த துணையோடு நாங்க இயங்க தொடங்கினோம். அந்த இயங்கிய தொடங்கிய சில காலங்களிலேயே ஊரடங்கு வந்தது. இந்த ஊரடங்கு காலத்துல இணைய வழிக்கு மாறணும். இப்படி 950க்கு மேற்பட்ட புத்தகங்களை மதிப்பீடு செய்திருக்கிறோம். ஒரு மாதத்திற்கு 15 நூல்கள். ஒருவர் அது ஒரு 1000 பக்கமாக இருந்தாலும் ஒருவர் படிச்சுட்டு அந்த புத்தகத்தினுடைய கருத்துக்களை 10 நிமிடம் பேசுவார். 10 நிமிடத்துல அந்த புத்தகத்தினுடைய சாரத்தை எல்லாம் சொல்லி முடிச்சிடுவார். அப்படி இன்றைக்கு தேனி மாவட்டத்துல இலக்கியம் குறித்து பேசுகின்ற அந்த பேச்சாளர்களை உருவாக்கியது இந்த படிப்பு வாசிக்கலாம் வாங்க அப்படி இந்த நிகழ்வு தான். இந்த நிகழ்வை ஒருங்கிணைப்பு செயலராக இருந்து நடத்தணும். இதன் தொடர்ச்சியாகத்தான் தமிழ்நாட்டு அரசு புத்தக திருவிழாக்களை உருவாக்கினது அப்படின்னு எல்லாம் பார்க்கிறோம். அதுல தேனி மாவட்ட படைப்பாளர் அரங்கு என்று ஒன்று அந்த முதல் புத்தக திருவிழாவில் உருவாக்கப்பட்டதற்கு பின்பாக 2வது புத்தக திருவிழாவில் அந்த 10 நாள் நிகழ்வையும் படைப்பாளர்களுடைய நிகழ்வையும் ஒருங்கிணைத்து செயல்படுத்தி இருக்கிறேன். அதுல தேனி மாவட்ட படைப்பாளர்கள் எல்லாத்துக்குமே தெரியும். இந்த 3வது புத்தக திருவிழாவில் கூட ஒருங்கிணைப்பாளர்களுள் ஒருவராக இருந்து தொடர்ச்சியாக அந்த பங்களிப்பு புத்தக திருவிழா போயிட்டு இருக்கு. திருவாரூர்ல நடந்த புத்தக திருவிழாவுல பட்டிமன்றத்துக்கு நடுவராக இருந்தோம். தேனி மாவட்டத்தில் நடந்த புத்தக திருவிழாவிலையும் பட்டிமன்றத்துக்கு நடுவராக இருந்து
பண்ணியிருக்கிறோம், தனித்த தலைப்புகள்ல பேசியிருக்கிறோம். இளைய படைப்பாளர்கள் எல்லாம் தொடர்ச்சியாக அவங்க படைக்கணும் அப்படிங்கிற நிலையில பதிப்பகம், வையை பதிப்பகம் அப்படின்னு ஒண்ணு தொடங்கி 50க்கும் மேற்பட்ட நூல்களை, தேனி மாவட்டத்திலேயே 50க்கும் மேற்பட்ட நூல்களை நம்ம தான் பதிப்பிச்சிருக்கிறோம். இது வரைக்கும் 50 நூல்களை பதிப்பிச்சது தேனி மாவட்டத்துல கிடையாது. அதுல புதிய படைப்பாளர்கள் அப்படின்னா ஏறக்குறைய ஒரு 30க்கு மேல புதிய படைப்பாளர்களை வெளியே கொண்டு வந்திருக்கிறோம். இதெல்லாம் நம்ம அடுத்த கட்ட தலைமுறைக்கு நாம செஞ்சுட்டு போற வேலையாக இருக்குது. நாம இந்த வேலையை செய்யல அப்படின்னா இன்னொருவர் வந்து செய்வார் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. ஒல்லும் வகையான் அரவினை ஓவாதே அப்படின்னு சொல்லுவார் வள்ளுவர். அதனால இதை இன்னொரு தடவை பார்த்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லாம, வாய்ப்பு கிடைக்கிற நேரங்கள் எல்லாம் அதற்கான விதைகளை, இந்த தமிழ் மொழி வளர்ச்சிக்கான, பண்பாட்டு வளர்ச்சிக்கான விதைகளை வாய்ப்பு நேர்ற இடத்துல எல்லாம் தூவிட்டு போயிடணும் அப்படின்னு நினைச்சு வேலை செஞ்சுட்டு இருக்கேன். ஏறக்குறைய ஒரு 90 காலகட்டம்னு வச்சுக்கோங்க. 90, 95 காலகட்டத்துல எல்லாம் ஒரு மாணவன் படிச்சதை தப்பு இல்லாம எழுதிடுவார், தவறு இல்லாம எழுதிடுவார். அல்லது ஏதாவது ஒரு பத்திய சொல்றோம் அப்படின்னா கூட அந்த சொல்ல அவர் தவறு இல்லாம எழுதிடுவார். இன்னைக்கு முனைவர் பேராசிரியராக போய்விட்டாலும் கூட ஒற்றுப்பிழையும் சந்திப்பிழையோடும் தான் எழுத வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம். ஏன்னா நம்முடைய படிப்பு அவ்வளவு தூரத்துக்கு இருக்குது. இதுக்கு என்ன அடிப்படை காரணம்னா, நிறைந்த படிப்பு வேணும், வாசிப்பு வேணும். இந்த வாசிப்பு பழக்கம் ரொம்ப குறைஞ்சிருக்குது. அது போல படிச்சதை முழுக்க எழுதணும். சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்த ஒரு கல்வி மனப்பழக்கம்னு சொல்லுவாங்க. எழுத எழுத எழுத்து வரும், படிக்க படிக்க படிப்பு வரும். இந்த படிப்பு வந்தா மனனமாகும். இந்த நிலையை இன்னைக்கு வந்து சமூக ஊடகங்கள்ல வந்து மாணவ மாணவிகள், இளைய தலைமுறை முற்றிலுமாக மூழ்கி போயிருக்கிறாங்க. இதுல என்ன ஒரு பெரிய கேடு அப்படின்னா, இப்ப நாம எழுத்து பயிற்சியை விட்டுட்டோம். முழுக்க முழுக்க குரல் பதிவு, வாய்ஸ் டைப் அந்த இடத்துக்கு வந்துட்டோம். அது சரியா பண்ணிருக்கா தவறா பண்ணிருக்காங்கிற பாக்குற திறன் கூட நமக்கு இல்லை. இதுல இன்னொரு பெரிய செய்தி இருக்கு, அறிவியல் பூர்வமான மறுக்க முடியாத உண்மையும் கூட. ஒரு 15 ஆண்டுகள் தொடர்ச்சியாக இந்த அலைபேசியிலேயே கிடந்து, சமூக ஊடகங்களிலேயே கிடக்கிற பொழுது 15 ஆண்டுகளுக்கு பின்பாக அவர்களுடைய பார்வை முற்றிலுமாக பாதிக்கப்படும் அப்படிங்கிற ஆய்வு இருக்கு. அது போல பார்வை மட்டும் இல்லாம ஒரு மன நோயாளிக்குரிய அந்த தன்மையை அவர்கள் அடைவார்கள் அப்படிங்கிறது இருக்கு. இப்ப இப்படியெல்லாம் பார்த்தோம்னா இளைய தலைமுறையினர் கட்டாயமாக சமூக ஊடகங்கள்ல இருந்து வெளியே வரணும். புத்தகத்தை படிக்கணும், படிச்சதை எழுதி பார்க்கணும், எழுதுறதையும் படிச்சதை பிறர்கிட்ட பேசணும். இந்த பயிற்சியை இளைய தலைமுறை கட்டாயமாக மேற்கொண்டால் தன்னுடைய உடல் நலத்தையும் உள்ள நலத்தையும் காக்க முடியும். உண்மையிலேயே தனக்கு உடல் நலமா இருக்கணும், உள்ள வளமா இருக்கணும், நீண்ட நெடிய நாள் இந்த மண்ணுல நல்ல முறையில வாழணும் அப்படின்னு நினைச்சா, அப்படி நினைக்கிற இளைய தலைமுறை ஒவ்வொருவரும் சமூக ஊடகங்களிலிருந்து, குறிப்பாக இந்த அலைபேசி, முகநூல் இதுல இருந்து நேரத்தை குறைச்சிக்கிட்டு, நான் பார்க்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்லல, நேரத்தை குறைச்சிக்கிட்டு தங்களை மேம்படுத்திக்கிறது நல்லது. படிக்கிறது நல்லது, எழுதுறது நல்லது, பேசுறது நல்லது. அதுதான் மக்களோட பகிர்வுக்கு சரியாக இருக்கும்.